நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் 11வது ராசி அந்த கும்பராசி. இதுலயுமே பாருங்க, கும்பராசிக்காரங்க இதுலயுமே ஒரு லாபகரமான ராசின்னு அந்த கும்பத்தை மட்டும் தான் சொல்றாங்க. எப்படி லாபகரமான ராசி கும்பராசி, ஒரு தன்னம்பிக்கையான ராசி, தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி எதுனா அந்த கும்பராசி மட்டும்தாங்க. இவங்கள மாதிரி யாரும் தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட நிறைய பேர் பாருங்க, ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. நல்ல திறமையான குணம் கும்பத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பது வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ரொம்ப நாள் இல்ல, சுக்கிரபகவான் 15 நாள் தான். ஆனா பல மடங்கு யோகம் உங்க பக்கம் தேடி வரும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை, எப்படி உங்க மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கோ அதை நடக்காதான் சுக்கிர பகவான் மட்டும் தான் பார்க்கணும். ஆண்களுக்கு மனைவி, சொகுசுக்காரு, சொகுசு பங்களாம், திடீர் யோகம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான். அதனால சுக்கிர புத்தி வந்தா நிறைய பேர் ஜாதகம் எடுத்து நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஏன்னா இது இந்த நேரம் சிவராஜ யோகம் சேர்ந்திருக்கு. இந்த சுக்கிர பகவானும் நல்லா ஒரு பலத்துல இருந்து ஒரு ராசியை பாக்குறாரு. அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ரிலேட்டிவ், சொந்தம் எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, திடீர் யோகத்தை கொடுத்துரும். ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் உங்க ஜாதகம் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சுக்கிரபகவான் கொடுக்குறது யாராலும் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குறது. ஏன்னா சுக்கிரபகவான் தான் உங்களுக்கு 4ஆம் வீட்டு எப்படி எப்படி 4ஆம் வீட்டு 4 என்னென்ன இருக்கு? வீடு இருக்கா, இடம் இருக்கா, வண்டி இருக்கா, வாகனம் இருக்கா, சொத்து இருக்கா, பூமி இருக்கா, எல்லாமே 4ஆம் இடத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. அதுக்கு அதிபதி யாருன்னா இந்த சுக்கிர பகவான் தான் சொல்லணும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு பாக்கியாதிபதி. கஷ்டப்படாம லைஃப்ல எப்படி முன்னேறணும், அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே, மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அப்பாவுடைய தொடர்பு, அப்பாவை உறவு மூலமா காசு, பணம், பொருள், நகை எல்லாமே வரணும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நிம்மதியா வாழ்க்கையில குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னா அந்த 9ஆம் இடம் வேணும். இப்ப சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதிபதி எங்க இருக்காரு? 7ஆம் இடத்துல இருக்காரு. நேரா உங்க ராசியை பாக்குறாரு. சுக்கிரன் சும்மாவே செய்வாரு, ஏன்னா உங்க ராசிக்கு நட்பு கிரகம். இப்ப உங்க ராசியை பாக்குறாரா? இது ரொம்ப நாள் கிடையாது, இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. ஏன்னா கேது ஒரு சாரத்துல போனா இங்க சுத்திர ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்ல இந்த 15 நாளுக்குள்ள சுயசாரம் வாங்குறதுனால நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடந்தே தீரும், மாற்று கருத்து கிடையாது. 7 சனியில எத்தனை பேர் பாதிக்கப்படலாம் உங்கள்ட்ட சொல்லிருங்க. இந்த 7 சனி உங்களுக்கு பாதிப்பு வராது, இந்த நேரத்துல மட்டும் சொல்றேன். ஜாதகத்துல சனிபம் நல்லா இருந்தால் இப்ப செம்ம யோகம்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றேன், ஏன்னா பாத சனி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வருமானம், பொருளாதாரம், வேலை, இன்கம், தொழில், உத்தியோகத்தை விட்டவங்க இல்ல வேலை மாறணும் எத்தனை பேர் பிளான் பண்ணிருக்கீங்க? அவங்க எல்லாத்தையும் சொல்லிருங்க மாற போறான்னு சொல்லுங்க. ஏன்னா வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க, தொழில ரொம்ப கஷ்டத்தை பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. சகோதரர் ஒரு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, இட பிரச்சனை நிறைய வந்துச்சு, பூமி பிரச்சனை நிறைய வந்துச்சு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடம்பு உபாதை இப்ப ரீசெண்டா செலவு பண்ணிருப்பாங்க. 1 மாசத்துக்குள்ள நிறைய கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. இல்ல வண்டி வாகன வீணா செலவு பண்ணிருக்கணும், இல்ல இடத்து பூமியில ஒரு பிரச்சனை பார்த்தாங்க, இதுல இல்லைன்னா ஒரு வழக்கை நீங்க சந்திச்சிருக்கணும். இதை கேட்டு பாருங்க, இதுல இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேர் கும்பராசி உங்க சொந்த பதத்துல யாரு இருந்தாலும் சரி நீங்க கேளுங்க, மறுபடியும் சொல்ல மாட்டாங்க, ஆமாங்க. வருமானம், கடன், பகை, நிறைய தடங்கள், கணவன் ஒற்றுமை, தொழில் ரீதியாக நிறைய தரங்களை பார்த்தது யாருன்னா கும்பராசிக்காரங்க. இதை நம்ம ஏன் சொல்றோம்? நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பராசி. ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இனிமே 7 சனி உங்களுக்கு அறவே வேலை செய்யாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிட்டு வந்துருக்கு. இப்பதாங்க வருது, இது முன்னாடி கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. இப்ப வருமானம் இருக்குமா இருக்காதா? சுக்கர பேச்சு சுக்கரம் பாக்குற வருமானம் வருமா வராதா? வந்துதானே ஆகணும். நான் சொல்ல திடீர் யோகம் வருமானம்,
வீட்டுல ஏதாச்சும் ஒரு அழகான பொருள் நீங்க வாங்குவீங்க பாருங்க. இது 15 நாளுக்குள்ள சொல்றேன். வருமானம், நகை, பொருள், சேமிப்பு, ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்துல இருக்குது. இதை எழுதியே வச்சுக்கோங்க. இங்க கெட்டது வராது. எப்படி வீடு, இடம், பூமி, பொருளோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அதுக்கான பிளான் பண்ணிருவீங்க. அதுக்கான விஷயம் நடந்துடும். ஏன்னா சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி எப்படி 4ஆம் வீட்டு 4ஆம் வீட்டு சாரத்தை வாங்கி உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ ஏதோ ஒரு பொருளோ நீங்க இந்த சுக்கிர பேச்சுல வாங்க போறீங்க. குடும்பத்துல கடன் பிரச்சனை சரியாக போகுது. அந்த பிரச்சனை சால்வ் ஆக போது பாத்துக்கோங்க. இதையும் சொல்றேன். இன்னொரு விஷயம் கும்பராசிக்கு சொல்றேன். வேலை கிடைக்காதவங்களும் நல்ல வேலை, சூப்பரான வேலை, உத்தியோகத்துல ப்ரொமோஷனான வேலை, ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப 7 சனியை பாதிக்காம இப்ப நல்ல வேலை உங்க பக்கம் தேடி வரும். உங்க அப்பா வேலை, அம்மா வேலை, அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம் கண்டிப்பா உண்டு. இல்ல மனைவிக்கு அரசாங்க வேலை, இல்ல கணவனுக்கு அரசாங்க வேலை. இப்ப எக்ஸாம் நீங்க எழுத சொல்லுங்க. நீங்க எழுத சொல்லுங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க. அரசாங்க வேலை அரசாங்க வேலை எழுத சொன்னா உங்க வீட்டுல கணவரோ இல்ல மனைவியா வெளியூர்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் சொல்லுங்க. இப்ப ரொம்ப நாள் வேலை கிடைக்காம வேலை உத்தியோகம் இப்ப கிடைச்சிரும். இந்த சுக்கிர பேச்சுல கண்டிப்பா கிடைச்சே தீரணும். வேலைக்கார அதிபதியான எப்படி வேலையை கொடுக்கக்கூடிய அதிபதியான சந்திர பகவான் வீட்டுல இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த குரு நேரா உங்க ராசி அதிபதியை பாக்குறதுனால கண்டிப்பா வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வேலை, அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்பா சொத்து, தாத்தா சொத்து உங்க வீட்டுல கண்டிப்பா இந்த சுக்கிர பேச்சுக்குள்ள கண்டிப்பா நல்ல வீட்டுல பத்திர பதிவு பண்ணி உங்க பக்கம் வீடு, இட, பூமி சொத்து சரியாகும். அந்த பிளான்ல தான் நீங்க இருப்பீங்க. இதை நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கொள்கை நான் எந்த ஒரு தடங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரகம் சூப்பரா வலுவா ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது. நல்ல அமைப்பு சூப்பரா இருக்கும். படிப்பு கொள்கையில சொல்றேன். நல்ல ஒரு அனுபவம் தேடி வரும். அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கை எந்த ஒரு கெட்டது என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நல்ல யோகமா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. நீங்க ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து லாட்டரி எடுங்க, கண்டிப்பா அடிச்சிருவாங்க. கண்டிப்பா அதிலே பணத்தை போட்டு வரையும் இல்லாம கும்பராசிக்காரங்க கண்டிப்பா இந்த சுக்கிரபான் பாக்குறவங்க, சுயசாரம் வாங்கி பாக்குறவங்க கண்டிப்பா லாட்டரி யோகம் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு விழுவும். அது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா ஜாதகம் அதுக்கான தசாபதி நடக்கணும். அதனால எல்லாருமே ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயின் ITF தானே இருக்கீங்க கும்பராசில, நல்லா இருக்கும் சொல்லுங்க. ITF பட்டையை கிளப்புவாங்க. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இதை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷனே கிடையாது. நிறைய பேருக்கு சொல்றேன், நிறைய தடங்களே இல்லைன்னு என்னால சொல்ல முடியும். இந்த சுக்கிர பேச்சு உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும். ஏன்னா கெட்டதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல. இதுக்கு முன்னாடி சந்திச்சிங்க எல்லாருமே உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. இந்த 15 நாட்கள் உங்க வாழ்க்கையே தலையெழுத்தே மாறும். 15 நாள் தான். அதனால சொல்றேன், உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் குறையும். கஷ்டப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இப்ப இறைவன் கண் திவிர்ந்து பாக்குறது. மகாலட்சுமி உங்களை பாக்குறதுன்னு எடுத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா அவிட்டம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமா சிந்திச்சு செயல்படப்பட குணம் நிறைய இருக்கும். அவிட்டத்துல பிறந்தா கவலைப்படாதீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம் இப்ப சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் கண்டிப்பா வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம். இடம், பூமி, வேலை, தொழில் மற்றும் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க. ஆனா ரொம்ப செலவை, ரொம்ப தடுமாற்றத்துக்கு முன்னாடி பாத்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அவிட்டத்துல பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமேதான் நல்ல நேரமே உங்களுக்கு வேலை செய்யுது. முன்னாடி கிடையவே கிடையாது. எந்த காரியத்திலும் உங்க வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். சனி பகவான் மட்டும் ஜாதகம் எப்படி இருக்கான்னு மட்டும் பாத்துங்க, எல்லாமே ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து அவிட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம். எதுவுமே பிரம்மாண்டமான யோசனை, இப்படி பெருசா வாழ்க்கையில பிரம்மாண்டமான சிந்தனை, அறிவு, திறமை, ஞானம் எல்லாமே சதயத்துல பார்த்தா சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க. சதயத்துல பார்த்தா எல்லாமே இப்ப இனிமே உங்களுக்கு தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். சதயத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பிரம்மாண்டமான வேலை, வேலை உத்தியத்துல பதவி உயர்வு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும். எத்தனை சதயத்துல பிறந்தாலும் சரி, இனிமேல் தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை. ஏன்னா சுக்கிர பகவான் ராகு பகவானை பாக்குறாரு. நல்ல ஒரு சுப செலவோ, சுபகாரியமோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ, ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் நிறைய இருக்கும். அமைதி, பொறுமை, லட்சியம், கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம் நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க. எப்படி புரட்டாதியில பிறந்தவங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதா மட்டும்தான் வரும். இப்பதான் குரு உங்களுக்கு முழுக்க நல்லதை செய்ய பாக்குறாரு. அது எல்லாமே சுக்கிரன் வேற பாக்குறாரு. இப்ப வேலை உத்தியோகத்துல தலைமை பொறுப்பு தேடி வரும். எப்படி அரசாங்க வேலை வரும், அரசு முன்னாலும் வரும். கடன் பிரச்சனை சரி பண்ணுவீங்க. உடம்பு ஆரோக்கியத்தை மருத்துவ செலவு இருக்காது. எந்த காரியம் எடுத்தாலுமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது.
ஏன்னா புதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். புதனுடைய சார்ந்த சனிபவன் நிற்கிறாரு. அந்த சனிபவன் அந்த குரு பகவான் பார்க்கறாரு. கவலைப்படாதீங்க. இந்த பொருளாதார இனிமேதான் நல்ல நல்ல யோகம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். டக்குனு நீங்க கிளியர் ஆகாது. நல்ல ஒரு மாற்றத்தை சுக்கரை பேச்சு கண்டிப்பா நல்ல அனுகூலத்தை தேடி கொடுக்குது. வண்டி, வாகனம், வீடு, பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, மெயினா நகர வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை சுக்கிர பகவானை உங்களை பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.